பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய உள்ளத்தை பாதித்து உள்ளத்தை கஷ்டப்படுத்திட்டு இருக்குதா? ஆனால் இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு மன ரம்யமாக இருக்குல்ல? ஆமாம், ரொம்ப அழகாலாம் இருக்குது இடங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எந்த இடம் அப்படின்னு கேட்குறதுக்கு ஆவலோடு இருக்கிறீங்க தானே? இது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் இருக்குல்ல, அதை கடந்து கேரளா பார்டரில் வரும்போது பூவார் என்ற ஒரு இடம் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. நான் கூட முதல் முறையாக அங்கே வந்திருக்கிறேன். கடல் கரையை ஒட்டி பேக் வாட்டர், அதில் படகுல தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே அழகான ஒரு ரெசார்ட்லாம் இருக்குது. ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்கிறாங்க. இதை பார்த்தாலே ஒரு மன ரம்யமாக இருக்குது, மனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப அழகான ஒரு இடம். நீங்கள் வரலாம், அங்கே இந்த இடத்தெல்லாம் பார்க்கணும். ஆமாம், இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அருமையான கடல், தண்ணீர் சூழ்ந்து இருக்கிறது. ரொம்ப அழகாக இருக்குது. சரி, இப்போது என் உள்ள ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது. என்ன பண்ணேன்னு தெரில. ஆறுதலே இல்லை, ஆறுதலே வர மாட்டேங்குது. யாரோ ஒருத்தரை இழந்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு சம்பவம் உங்களை பாதிச்சிருக்குது. உங்களுடைய உள்ளான நிலைமையில் ஒரு காயம் ஏற்பட்டு இருக்குது. சரி, வெளியே சொல்லவும் முடியல, அழவும் முடியலை. உள்ளுக்குள்ளேவே ஒரு அழுகிற ஒரு வேதனை. அந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்து பார்த்து கொண்டு இருக்கீங்களா? யாரிடத்துல என்ன சொல்கிறது? மற்றவங்கள்ட்ட சொன்னால் தவறாக தான் புரிந்து கொள்ளுவாங்க. என்ன செய்கிறது? கலங்குறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசாயா 51:12, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். என் மகனே, என் மகளே, கலங்காத, நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன். அந்த உள்ளான காயத்தை மாற்றி ஆறுதலினால் நிரப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அவரால் மட்டும்தான் முடியும். அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று வேதத்தில் குறிப்பிடப்படுகிறார். ஆறுதலின் தேவன் அவர். அந்த ஆறுதலின் தேவன் தான் உங்கள்கிட்ட பேசுகிறார். மகளை கவலைப்படாத, மகனை கலங்காத, சோர்ந்து போகாத, நான் இருக்கிற உனக்கு அப்படின்னு ஆறுதல் படுத்துகிறார். வெறும் வார்த்தையினால சொல்லிட்டு ஆறுதல் வந்துடுமா? வராது. ஒரு வீட்டில் மரணம் ஏற்பட்டுட்டா ஆறுதல் சொல்றதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்கல்ல. சொந்தக்காரங்க வருவாங்க, நண்பர்கள் வருவாங்க, ஊழியர்கள் வருவாங்க. ஆறுதலான வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. எத்தனை பேருக்கு அது ஆறுதல் கொடுக்கறாரு? அந்த நேரம் ஒரு சூழ்நிலையில் ஒரு மாற்றம் தெரியும். நான் ஒரு வீட்டுக்கு அப்படி தான் போயிருந்தேன். கணவர் இறந்துட்டார். இந்த மனைவியுடைய உள்ளத்தில் ரொம்ப ஒரு துக்கம், அது பெரிய பாதிப்பு. பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறாங்க. பிள்ளைகள்லாம் ஆறுதல் சொல்கிறாங்க, அம்மாவுக்கு தைரியப்படுத்துகிறாங்க. அப்பா ஆண்டவர்களை தானே மறிச்சாங்க, ஆண்டவரோடு இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லி ஆறுதல் படுத்தினாலும் அந்த மனைவியினுடைய உள்ளத்தில் ஆறுதல் வர மாட்டேங்குது. நம்முடைய உள்ளத்தில் சில சமயம் அப்படி தானே, எத்தனை பேர் சொன்னாலும் என்ன தான் பேசினாலும் அந்த ஆறுதல் வராதபடி ஒரு கலக்கம் இருக்கும். அப்போ நான் பார்த்தேன், அவங்க உள்ளத்தில் ஒரு ஆறுதல் இல்லாமல் சோகமாக அப்படியே அமர்ந்திருந்தாங்க. என்ன சொல்லுவது? நான் மனுஷிகத்தில் சொல்கிற ஒரு வார்த்தை ஆறுதல் படுத்தணுமா? இல்லை. வேதத்திலேருந்து சில வசனத்தை வாசித்து விட்டு ஜெபம் பண்ணிடணும். நான் ஜெபிக்கும் போது சொன்ன, ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகளை அவங்களை ஆறுதல் படுத்தவே முடியாது. நீங்கள் ஆறுதலின் தேவன். உங்களுடைய பிரசன்னம் அந்த ஆறுதல் படுத்த முடியும். அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த காயத்தை மாற்றுமால் தான் முடியும். அது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயர், தேற்றரவாளன், ஆறுதல் படுத்துகிறவர்னு அர்த்தம். அந்த ஆவியானுடைய வல்லமை இறங்கி ஆறுதல் படுத்தணும் அப்படின்னு நான் பாரத்தோடு ஜெபம் பண்ணினேன். உம்முடைய பிரசன்னம் இறங்கணும், ஆவியானுடைய வல்லமை இறங்கணும். நீங்கள் தான் ஆறுதல் படுத்த முடியும், நீங்கள் தான் ஆறுதலின் தேவன் என்று கருத்தாக ஜெபம் பண்ணிடணும். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். அவனுடைய பிள்ளைகள் சொன்னாங்க, நீங்கள் ஜெபிக்கிற நேரம் ஆண்டோடைய பிரசன்னம் இறங்கி என்னுடைய தாயாரை ஆட்கொண்டதான். எங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணும்போது அப்படியே ஒரு தேவ பிரசன்னை என்னை ஆட்கொண்டு என் உள்ளத்தில் அந்த துக்கத்தை எல்லாம் அன்னைக்கு ஒரு பெரிய ஆறுதலை தந்து விட்டாரு. அந்த துக்கமே இப்பொழுது போய்விட்டது என்ற மகிழ்ச்சியோடு சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தீங்களா? அந்த தேவ பிரசன்னம், அதே ஆண்டவர் தான் அந்த ஆறுதலின் தேவன் இப்போ உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். என் மகளே, உன் உள்ள காயப்பட்டு இருக்குதில்ல? என் மகனே, என் மகளே, நீ பாதிக்கப்பட்ட நிலைமையில்
யாருடைய வார்த்தை ஆறுதல் படுத்த முடியாம தவிக்கிறல்ல, இப்போ தேவ பிரசன்னம், ஆறுதலின் தேவனுடைய கரம் தொட போகிறது. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் உங்களை தொட போகிறது. ஆறுதல் உள்ளத்தை நிரப்ப போகிறது. இருதயத்தில் கை வைங்க. ஆண்டவரே, இந்த மகளுடைய உள்ளம் காயப்பட்டிருக்குது, இந்த மகனுடைய உள்ளம் காயப்பட்டிருக்கு. ஆறுதல் இல்லாம தவிக்கிறாங்க, தூங்க முடியல, சாப்பிட முடியல, ஒழுங்கா தன் காரியத்தை கடமைகளை செய்ய முடியல. பாதிப்பு கலங்கி நிற்கிறாங்கப்பா. நீர் சகல விதமான ஆறுதலின் தேவன். இப்பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் ஆறுதல் படுத்துகிற ஆவியானுடைய பிரசன்ன மகளை தொடட்டும், இந்த மகனை தொடட்டும், இந்த சகோதரியை சகோதரனை தொடட்டும், அவருடைய காயங்களை மாற்றட்டும், அவருடைய ஆறுதல் நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காயங்கள் நீங்கட்டும், ஒரு ஆறுதல் உள்ளத்தை நிரப்பி ஆட்கொள்ளட்டும். இப்பொழுதே நீ தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், உடைய ஆறுதல் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம், காயங்கள் மாற்றப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்.